அன்னவயல் புதுவை ஆண்டாளரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லும் சூடிக் கொடுத்த சுடர் கொடியே தொல்பாவை பாடியருளவல்ல பல்வலையாய் நாடினே வேங்கடவர்க்கென்ன விதி என்ன விம்மாற்றம் நாங்கடவா வண்ணமே நல்கு. போதை நாச்சியாருடைய உயர்ந்த திவ்ய பிரபந்தமான திருப்பாவையில் எம்பெருமான எழுப்புவதற்காக நப்பிண்ணை பிராட்டியும் கூட சேர்ந்து சென்று உன்னை போற்றி வந்திருக்கோம், புகழ்ந்து வந்திருக்கோம், எங்களுக்காக நீ எழுந்துக்கணும்ன்ற போது அப்பவும் சுவாமி எழுந்துக்கலை. ஒரு கதவுல இருக்கக்கூடிய ஒரு சின்ன துவாரம் வழியாக உள்ள அப்படி எட்டி பார்க்கறாளாம். பார்த்தா அப்ப கண்ணன் இவர்களுடைய சத்தத்தை கேட்டு உறங்குவான் போலே கிடந்த இப்பிள்ளைன்னு தூங்குவது போல பாவனை பண்ணிண்டு, ஒரு குழந்தை எப்படி ஒரு பாதி கண்ணை திறந்துட்டும் மூடிண்டும் தூங்குமோ அதுபோல அரைக்கண்ணை அப்படி திறந்துட்டு அரைக்கண்ணை மூடிண்டு இருக்கக்கூடிய சுவாமியினுடைய கண்ணழகை பார்த்து அதையே பிரதிபலித்து வர்ணிக்கக்கூடிய, கண்ணனை புகழக்கூடிய, எழுப்பக்கூடிய உயர்ந்த பாசுரம் இன்றைய தின பாசுரம். அங்கன்மாஞாலத்தரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளி கட்டிற்கீழே சங்கம் இருப்பார் போல் வந்து தலை பெய்தோம் கிங்கினிவாகை செய்த தாமரை பூ போலே செங்கல் சிறு சிறுதே எம்மேல் விழியாவோ திங்களுமாதித்யனும் எழுந்தாற்போல் அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோரெம்பாவாயே. கண்ணனுடைய பெருமையை அங்கன்மா ஞாலத் அரசர் அபிமான பங்கமாய் வந்து உன் பள்ளிக்கட்டிற்கீழே இருக்கிறார்கள். அங்கன்மா ஞாலத்து அரசர்னா என்ன? பெரிய பூமி இது. அப்படிப்பட்ட பூமியை ஆளக்கூடிய அரசர்கள் அபிமான பங்கம், அதாவது ராஜாக்களுக்கு எப்பவுமே கர்வம் இருக்கும். இப்படிப்பட்ட பூமி நமக்கே சொந்தம், இதை நாம தான் ஆள்றோன்னு. அதுவும் நம்ம மாதிரி செல்வ செழிப்பாக இருக்கக்கூடிய தேசத்தை பரிபாலனம் பண்ணக்கூடிய அரசர்கள் அபிமானம் என்பது கண்டிப்பா இருக்கும். ஆனா அந்த அபிமானமாகிய கர்வம் அடங்கி கண்ணா அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டிற்கீழே சங்கமிருப்பான் போல் வந்து தலை பெய்தோம். நாங்க அப்படி வந்திருக்கோம். ராஜாக்கள்லாம் கூட்டம் கூட்டமா உன்னுடைய பள்ளிக்கட்டிற்கீழே உன் திருவடியை தியானம் பண்ணிட்டு கர்வம் அடங்கிய அடிமைகளாக கீழே இருந்துருக்கா. எப்படி கூட்டம் கூட்டமா இருப்பா, சங்கம் இருப்பார்களா இருக்கா, ஒத்தர் ரெண்டு பேர் இல்லை. உதாரணத்துக்கு சொல்லணும்னு சொன்னான், ராவணன் மகாராஜா ராமாயணத்தில் எப்படிப்பட்ட கர்வம் அவனுக்கு, அபிமான பங்கம் ரொம்ப அதிகமாக இருந்தவன். நனமேயந்து கஸ்யசித்து, நான் யாருக்கும் தலைவணங்க மாட்டேன்னு இருந்த ராவணனை நீ என்ன பண்ண, அபிமான பங்கப்படுத்தின. உத்தமம் அமர்த்தலம் அமைத்ததோர் எழில் கணுவின் உய்த்த கனையால் அத்திரவர் அரக்கர் முடி 10 ஒரு கொத்தனை உதிர்த்த திரளோன்னு அவனுடைய சிரசு எல்லாத்தையும் வெட்டி 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 சங்கரன் கொடுத்த வாளோடு வீரமும் களத்தே போட்டு வெறுங்கையோடு லங்கை புக்கான்னு அவனை அடித்து தள்ளின போது ராகவனான ஒன்னை பார்த்து ராவணன் என்ன சொன்னான், தம்மன் ஏ ராகவம் வீரம் நாராயண மனாமயம். ஆகா, இப்படிப்பட்ட ஒரு வீரனை நான் உலகத்திலேயே பார்த்ததில்லையேன்னு அவன் கர்வம் அடங்கி உன்னுடைய பள்ளி கட்டிற்கீழே வந்து உட்காண்டிருக்கான். பவுண்டரக வாசுதேவன் ஒருத்தன் நான் தான் மகாவிஷ்ணுன்னு சங்கு சக்கரங்கள்லாம் வச்சுட்டு உன்னை மிரட்டினான். அவனும் அபிமான பங்கப்பட்டு உன்னுடைய பள்ளிக்கட்டிற்கீழே இருக்கான். இவர்கள்லாம் உன்னை எதிர்த்தவர்கள். எதிர்க்காதவன் யாரு? மகாபலி சக்கரவர்த்தி. சர்வ ஐஸ்வர்யத்துக்கும் அதிபதியாக இருந்தவன். உன்னை பார்த்த உடனேயே ஆகா இப்படிப்பட்ட ஒரு தேஜஸா அப்படின்னு நீ கேட்ட 3 அடி மண்ணை உனக்கு கொடுத்தான். நீ என்ன பண்ண, உன்னுடைய திருவடியை தூக்கி லேசா அந்த மகாபலியினுடைய சிரசில் அவனுடைய அந்த தலையில வச்ச உடனே அவன் அபிமான பங்கத்தை அடைஞ்சுட்டான். அவனுடைய ஐஸ்வர்ய கர்வம் எல்லாம், ஏன்னா நீ யாசிச்சு 3 அடி மண்ணு கேட்கும் போது அவன் என்ன சொன்னான், அப்பா என்கிட்டக்க 3 அடி மண்ணை யாச்சகமா கேட்டு என்னை கேவலப்படுத்துறியன்னா. நீ என்ன சொன்ன, 3 அடி மண் உண்டேல் அருள். அப்பா முதல்ல அந்த 3 அடி மண் இருந்தா கொடுன்னு.
அப்போ வாமனா, என்னுடைய ஒரு ஐஸ்வர்யம் எப்படிப்பட்டது தெரியுமா? என்கிட்டக்க அவத்த வந்து யாச்சகம்னு நின்றான்னா, ஒரு பொருளை கொடுத்தேன்னா இந்த ஜென்மம் இல்லை, அடுத்த 7 ஜென்மத்துக்கு அவன் இன்னொருத்தர்கிட்டக்க போய் தேகின்னு நிற்கக்கூடாது. அப்படிப்பட்ட ஐஸ்வர்யம் படைத்தவனிடத்துல போய் கேவலம் அல்பமா 3 அடி மண்ணை கேட்கறியேன்னா, ஆனா நீ 2 அடியால எல்லாத்தையும் அளந்து 3வது அடிக்கு மண் இல்லாம அவனுடைய தலையிலேயே நீ காலை வச்ச போது அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டிற்கீழே நின்றான். ஆக ராவணன், இரண்யகசிபு, இரண்யாக்ஷன், கும்பகர்ணன், மகாபலி இப்படி சங்கம் இருப்பார் போல்னு கூட்டம் கூட்டமா இருக்கான். ஏன் துரியோதனனே தனக்கு வந்து நீ யுத்த காலத்துல பாரத போர்ல உதவி பண்ணணும்னு உன்னுடைய தலைமாட்டல்னா வந்து உட்காண்டான். கால் பக்கம் உட்காண்டா நமக்கு அவமானம்னு அர்ஜுனன் வந்து திருவடியின் இடத்துல உட்காண்டான். துரியோதனன் திருமுடியின் இடத்துல உட்காண்டான். அதனால அவனுக்கு வினயம் இல்லை. யுத்தத்துல தோத்து போய் அபிமான பங்கத்தை அடைஞ்சு எட்டி பார்த்தோன்னா அவனும் அங்க உட்கார்ந்துட்டு இருக்கான். அப்படிப்பட்ட அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டிற்கீழே எல்லாரும் கூட்டம் கூட்டமா இருக்கா மாதிரி நாங்களும் கூட்டம் கூட்டமா வந்திருக்கோம். ஆனா தந்திரங்கள் அளவிலராய் தனத்தால் மிக்க தார்வேந்தர் தொழவையம் மாண்டார் மாண்டார் சந்திரனும் சூரியனும் வீயும் காலம் தாரகையின் வடமற்று தனிவானாகும் இந்திரனும் ஏர் உயர்ந்த ஈசன் தானும் 2 முகத்தானும் இல்லா அன்னால் நம் திருமால் நிலை கண்டார் நாகமெல்லாம் நரகமென்று நற்பதமே நாடுவாரே. பரமபத சோபானத்தில் சுவாமி தேசிகன் அற்புதமாக சொன்னார். சங்கம் இருப்பார் போல் இத்தனை பேர் வந்து தலைப்பயிரா, ஆனா கண்ணா அவர்களும் கூட்டமாக வந்தா நாங்களும் கூட்டமாக வந்திருக்கோம். ஆனால் அவர்கள் மாதிரி விரோத பாவத்தில் சண்டை போட்டுண்டு அடங்கியா வந்திருக்கோம். உன்னிடத்துல பக்தியாக வந்திருக்கோம். அவர்கள்லாம் போக்கற்று புகலிடம் இன்றி வந்திருக்கா. நாங்கள்லாம் கிடைக்க ஒண்ணாத பேரு பெற்று நீயே கதின்னு வந்திருக்கோம். அவர்கள்லாம் உன்னுடைய அம்புக்கு பானத்துக்கு அம்புக்கு தோற்று வந்திருக்கா. நாங்கள்லாம் உன்னுடைய அன்புக்கு தோற்று வந்து நீயே கதின்னு இருந்திருக்கோம். அவர்கள்லாம் மருள் விரட்ட அபயம் தேடி வந்திருக்கா. நாங்கள்லாம் அஜ்ஞான இருள் நீங்க உன்னிடத்துல அருள் நாடி நாங்கள்லாம் வந்திருக்கோம். அவர்கள் ராஜ்ய அபிமானத்தை விட்டுட்டு வந்திருக்கா. நாங்க சர்வ அபிமானத்தையும் விட்டுட்டு கிருஷ்ணார்ப்பணம்னு நாங்க வந்து தலை பெய்தோம். அப்படி வந்திருக்கோம். வந்து நீ இந்த வார்த்தையை கவனிக்கணும் கண்ணா. இருந்த இடத்துல இருந்தே திரௌபதி மாதிரியோ கஜேந்திரன் மாதிரியோ நாங்க ஒரு குரல் கொடுத்துருந்தோம்னா எங்களை இருந்த இடத்துல இருந்தே காப்பாற்ற வேண்டியது உன்னுடைய கடமையா இருக்கணும். அந்த கஷ்டத்தை உனக்கு நாங்க கொடுக்கல, வந்து தலை பெய்தோம். நீ இருக்கக்கூடிய இடத்துக்கு நாங்க வந்திருக்கோம்னு அப்படி எட்டி பார்க்கறா. பார்த்தா கண்ணன் பாதி கண்ணு திறந்துண்டு பாதி கண்ணை மூடிண்டு அந்த உறங்கி விழிக்காமலும் உறங்காமலும் சயனிச்சுருக்கான். அப்ப ஆண்டாளுடைய திருப்பாவையினுடைய அற்புதமான ஒரு பதம் இந்த ஒரு பாட்டுல, கிங்கினி வாய் செய்த தாமரை பூ போலே செங்கன் சிறு சிறுதே எம்மேல் விழியாவோ. உன்னை பார்த்தா நீ கண்ணை திறக்கிறது எப்படி இருக்கு தெரியுமா? ஒரு குழந்தைக்கு அது பிறந்த உடனே இடுப்பில் அரைஞார் கயிறுன்னு ஒன்று கட்டி அந்த அரைஞார் கயிறில் ஒரு சலங்கையை கிங்கினி கிங்கினியாக கட்டுவாளாம். அது எப்படி இருக்கும்னா மாதுளை முட்டுக்கள் போல அது பாதி திறந்திருக்கும் பாதி மூடின்னு இருக்கும். அதுபோல கிங்கினி வாய் செய்த தாமரை பூ போலே அந்த அரைநாளில் கட்டிருக்கக்கூடிய அந்த கிங்கினி மாதிரி உன்னுடைய கண்ணு இருக்க பாதி திறந்துட்டு இருக்கு பாதி மூடின்னு இருக்கு. ஆனால் அதில் கட்டிருக்கிறது சின்னதாக கிங்கினியாக இருக்கும். கிங்கினி மாதிரி திறந்தும் மூடியும் இருந்தால் கூட உன்னுடைய கண்ணு தாமரை பூ போல இருக்கு கண்ணா. கைவண்ணம் தாமரை வாய் கமலம் கண்ணினையும் அரவிந்தம் திருவடியும் அகுதே. தாமரை பூ போலே செங்கன் சிறு சிறுதே எம்மேல் விழியாவோ. அப்படிப்பட்ட அந்த கண்களை திறக்கணும். பார்த்தா நீ தமத்புதம் பாலகம் அம்புஜேக்ஷணம் சதுர்புஜம் சார்ங்ககதாத்யுதாயுதம் ஸ்ரீவத்ஸலக்ஷ்மம் கலசோபி கௌஸ்துபம் பீதாம்பரம் சாந்திர பயோதசௌபகம். நீ அவதாரம் பண்ணும்போதே உன்னுடைய கண்ணு தாமரை மாதிரி இருக்குன்னு தானே எல்லாரும் வர்ணிச்சிருக்கா. அதனால தானே அந்த கண்ணுல எல்லாரும் மயங்குறா. உனக்கே தாமரை கண்ணன் அப்படின்னு அந்த கண்ணை வச்சுட்டு தானே உனக்கே பேர் இருக்கு.
அதனால அப்படிப்பட்ட அந்த கண்களை திறந்து திடீர்னு முழுக்க திறந்து எங்களை பார்த்துறாத, நாங்க தாங்க மாட்டோம். ஆண்டாளுடைய அழக பாருங்க, சிறு சிறுதே எம்மேல் விழியாவோ, கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா திறந்து பகவானுடைய கடாட்சம். இன்னைக்கும் திருப்பதி திருமலையில திருவேங்கடமுடையானுக்கு அந்த பச்சை கற்பூரத்தால் ஆன திருநாமத்தால அவருடைய நெத்தியிலேருந்து கண் வரைக்கும் கீழே இறக்கி அப்படி மறைச்சிருப்பாளாம். ஏன்? அவர் முழுக்க அந்த பார்வையை பார்த்தார்னா அந்த தீட்சண்யம் நமக்கு தாங்காது, அதை எதிர்கொள்ள முடியாது. சிறு சிறிதாக பார்த்தா தான் அதை எதிர்கொள்ள முடியும். அதனால அதே போல நீயும் சிறு சிறிதே எம்மேல் விழியாவோ, திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல் அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல். ரெண்டு கண்ணனை எப்படி தெரியுமா எழுதுக்கணும்? சூரியனும் உதிக்கிற மாதிரி இருக்கணும், சந்திரனும் உதிக்கிற மாதிரி இருக்கணும். ரெண்டும் ஒரே சமயத்தில் நடக்காதேன்னா நீ நினைச்சா ஏன் நடக்காது? அது உதிக்க வேண்டாம், உன் கண்ணை அந்த மாதிரி வச்சுக்கோ. உன்னுடைய சூரியன் மாதிரி ஒரு கண்ணு இருந்து பாகவத விரோதிகளை எல்லாம் பார்த்து தகிச்சு எரிச்சுடு. எங்க பேர்ல சந்திரன் மாதிரி திங்களாக ஒரு கண்ணை குளிர்ச்சியாக எங்க பேரை பாரு. ரெண்டுத்தையும் சமமாக வைத்து பார்க்கக்கூடிய அந்த சயன சேவையில் இருக்கிற உன்னுடைய சுப்பிரபாத சேவை எங்களுக்கு பல பலனை தரும்னு நினைக்கிறேன். திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல் அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல். ஏன் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா திறந்து ரெண்டு கண்ணால சூரியன் சந்திரன் மாதிரி பார்க்க சொல்றோம்? நீ சூரிய குலத்துல ராமனா பிறந்த, சந்திர குலத்துல கிருஷ்ணனா பிறந்த. ராமனாகவும் கிருஷ்ணனாகவும் நீ கண்களை விழிச்சு இரண்டு பூர்ண புண்ணியாவதாரங்களால எங்களை பார்த்தால் எங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் தெரியுமா? எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோர் எம்பாவாய். எங்க பேர்ல இருக்கக்கூடிய சாபம் போயிடும்னாலாம். அதாவது ஆண்டாள் பாசுரத்துல ரெண்டு வார்த்தைகளை மாத்தி மாத்தி சொல்வா. பாபம்னு ஒண்ணு, சாபம்னு ஒண்ணு. எங்க கிட்ட இருக்கிற பாவம் போகும்னு சொல்லல. பாவம்ன்றதுக்கு பரிகாரம் உண்டு, சாபத்துக்கு பரிகாரமே கிடையாது, அனுபவிச்சே தீரணும். ஆனா ஆண்டாள் பாட்டை முடிக்கச்சே சொன்னான், எங்கள் மேல் சாபம் இழிந்து. இப்படி உன் பார்வைப்பட்டா எங்க பேர்ல இருக்கிற சாபம் எல்லாம் போயிடும்னு பிரார்த்தனை பண்ண உயர்ந்த பாசுரம் இன்றைய தின பாசுரம் அங்கன்மா ஞாலத்து அரசர்கள் என்ற பாசுரம். அங்கன்மா ஞாலத்து அரசர் அபிமான, அங்கன்மா ஞாலத்து அரசர் அபிமான, பங்கமாய் வந்து நின் பள்ளி கட்டியிலே சங்கம் இருப்பார்மோ. சங்கம் இருப்பார்மோ வந்து தலிபேதோ. சங்கம் இரு
தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, அண்ணாமலையமண்ணா போற்றி, கண்ணார் அமுதக்கடலே போற்றி. எல்லாம் உள்ள அண்ணாமலை பெருமான் திருவருளினாலே திருவண்ணாமலையில் திருவம்பாவையை பாடிய மாணிக்க வாசகர் திருப்பெருந்துறைக்கு வந்து திருப்பள்ளி எழுச்சி பாடுகிறார். திருப்பள்ளி எழுச்சி 10 பாடல்களிலே முதல் பாடலிலே போற்றியன் வாழ்முதல் ஆகிய பொருளே என்றும் ஏற்றுயர் கொடியுடையாய் எமையுடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளே என்றும் பாடிய பெருமான், 2வது பாடலிலே நமக்கு அந்த பெருமானுடைய புலர்காலை பொழுதிலே அவனுடைய திருமுகம் எவ்வாறு மலர்கின்றது, அடியார்களெல்லாம் அவரை இறைவனை எவ்வாறு தேன் குடிக்கின்ற வண்டுகள் போல சூழ்ந்து கொள்கிறார்கள் என்பதையெல்லாம் சொல்ல வருகின்றார். திசை அணுகினல் இருள் போயகன்றது அருணல் திசை அணுகினல் இருள் போய் அகன்றது இருள் போய் அகன்றது உதயம் நின் மலத்திருமுகத்தின் கருணையில் சூரியன் எழ எழ உதயம் நின் மலத்திருமுகத்தில் கருணையில் சூரியன் எழ 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 சூரியன் எழ எழ நயனக்கடி மலர் மலர மற்ற அண்ணல்லங்கண்ணாம் திரள் நிறை அறுபதம் முதல்வன இவையோ திருப்பெருந்துறையுரை சிவபெருமானே சிவபெருமானே அருள்நிதி தரவரும் ஆனந்த மலையே ஆனந்த மலையே ஆனந்த மலையே அலைக்கடலே பள்ளி எழுந்தருளாயே அலைக்கடலே பள்ளி எழுந்தருளாயே அருணல் திசை அணுகின இருள் போய் அகன்றது அருணல் திசை அணுகின இருள் போய் அகன்றது உதயம் மலர் திருமுகத்தின் கருணையில் சூரியன் எழ எழ நயன கடி மலர் மலர மற்ற அண்ணல்லங்கண்ணம் திரளிரை அறுபதம் முதல்வன இவையோர் திருப்பெருந்துறை ஊரை சிவபெருமானே திரளிரை அறுபதம் முதல்வன இவையோர்
அருணன் இந்திரன் திசை அணுகினன். அருணன் என்று சொன்னால் சூரியனுடைய கதிரவனுடைய தேரோட்டிக்கு பெயர் அருணன். அந்த அருணன் இந்திரன் திசை வந்து அணுகினன். இந்திரன் திசை வந்து அணுகினன் என்றால் இந்திரன் என்பது இந்திர திசை என்பது கிழக்கு. இந்திர திசை திருவண்ணாமலையில் அந்த 8 பாலகர்கள் எப்படி இருக்கிறார்கள்? 8 அஷ்டலிங்கங்கள் என்று சொல்வார்கள். இந்திரனுடைய இந்திரலிங்கம் அதாவது அது கிழக்கு திசை. அக்னிலிங்கம் அது தென்கிழக்கு திசை. தெற்கு திசை யமலிங்கம். நிருதிலிங்கம் என்று சொல்லக்கூடிய தென்மேற்கு திசை நிருதிக்குரியது. மேற்கு திசை வருணனுக்குரியது. வடமேற்கு திசை காற்றுக்குரியது. வடதிசை குபேரனுக்குரியது. வடகிழக்கு ஈசானன் என்ற அந்த பெருமானுக்குரியது. அட்டதிக்கு பாலகர்கள் என்பதை குறித்து இங்கே இந்திர திசையிலே வந்து அணைந்தான். இந்திரன் திசை என்பது கிழக்கு திசை. சூரியன் கிழக்கு திசையில் உதிக்கிறது. அதற்கு முன்னதாக வானம் செம்மையாகும், செவ்வானமாகும். அந்த செவ்வானம் என்பதுதான் அருணன். அவனுடைய கதிரவனுடைய தேரோட்டியாகி அருணன் இந்திரன் திசை வந்து அணுகினன். இருள் போய் அகன்றது. கிழக்கு திசையிலே சூரியன் எழ எழ நயன கடிமலர் மலரமற்ற அன்னலம் கண்ணாம் என்று வருகின்ற பொழுது இங்கே சூரியன் எழுகின்றான். இருள் போய் அகன்றது. இருள் போய் அகன்றது. போனாலும் அகன்றது என்று சொன்னாலும் ஒரு பொருட்பன்மொழிதான். இருள் அகன்றது, இருள் சென்றது. பிறகு உதயம் நின் மலர்த்திருமுகத்தின் கருணையின் சூரியன் எழ எழ நயன என்று கொண்டு வந்து அடியார்களெல்லாம் பத்துடையீர் ஈசன் பழ அடியீர் பாங்குடையீர் என்று பாடியது போல அடியார்கள் எல்லாம் திருப்பெருந்துறையில் உள்ள ஆத்மநாதர் சன்னதியிலே கூடியிருக்கிறார்கள். இருள் போய் அகன்றது. அருணன் இந்திரன் திசை வந்துவிட்டான். புலர்காலை பொழுது. அந்த பொழுதை சொல்லி ஓங்கல் இடைவந்து உயர்ந்தோர் தொழவிலங்கு ஏங்குழு நீர் ஞாலத்து இருளகற்றும் ஏனையது ஆங்கவற்றுள் மின்னேர் தனியாழி வெங்கதிர் ஒன்று ஏனையது தன்னேர் இல்லாத தமிழ் என்று சொல்லப்படுகின்ற அந்த தன்னேர் இல்லாத தமிழில், பக்தி தமிழில், பைந்தமிழில் திருப்பள்ளி எழுச்சி பாடலை நமக்காக மாணிக்க வாசக பெருமான் தருகின்றார். அந்த வழியிலே இருள் அகன்றது. உதயம் நின் மலர்த்திரு முகத்தின் உதயம் எழுகின்றது. உதயம் சூரியன் என்று சொல்லுகின்றோமே, அதே போல உதயம் சூரிய உதயம் எழுகின்றது. வினாடிக்கு வினாடி அப்படியே மேலே எழுகின்ற பொழுது அந்த செவ்வானம், இந்த செவ்விய ஒளியெல்லாம் மறைந்து சூரியனுடைய வெள்ளொளி மேலே எழுகின்றது. உலகம் உவப்ப வளநேர்வு தெரிதரு பலர்புகழ் ஞாயிறு கடற்கண்டாங்கு ஓவர இமைக்கும் சேன் விளங்கு அவிரொளி என்று முருகனுடைய தோற்றத்தை திருமுருகாற்றுப்படையிலே நக்கீரர் பெருமான் பாடுவது போல அங்கே கிழக்கு திசையிலே சூரியன் எழ எழ மேலே எழ எழ அவனுடைய கருணையும் மேலே எழுகின்றது. எழ எழ நயன கடிமலர் மலர். அவனுடைய கண்களாகிய நயனம் என்றால் கண்கள். இறைவனுடைய கண்கள் தாமரை மலர் போல. நயனம் என்றால் கண் என்று சொன்னோம். அதை போல அவருடைய நயனம் விழிக்க விழிக்க ஒரு தாமரை மலர் கொஞ்சம் கொஞ்சமாக இதழ் விரிப்பது போல இருந்து வண்டுகள் எல்லாம் இதழ் விரித்த உடனேயே வண்டுகளெல்லாம் வந்து தேன் குடிக்க சூழ்வது போல அடியார்கள் எல்லாம் திருப்பெருந்துறையில் எழுந்தருளி இருக்கின்ற பெருமானே, உன்னுடைய முக ஒளியை பார்க்க, முக தரிசனத்தை காண வந்து கூடியிருக்கிறோம். கடிமலர் மலர மற்ற அண்ணலம் கண்ணாம். தாமரை புரையும் காமர் சேவடி என்று சொன்னது போல அவன் தாமரை நிறத்திலே இருக்கின்றான். செந்தாமரை காடனேமேனி தனிச்சுடரே என்று இன்னொரு இடத்தில் பாடுவார். அப்படி அவனுடைய புகழும் ஓங்கி இருக்கிறது. அவனுடைய உருவ அழகும் தோன்றி இருக்கிறது. சொல்ல முடியாத பேரழகு பிழம்பாக அவனுடைய திருவருள் ஒளிர்கின்றது. அந்த வேளையிலே நாங்களெல்லாம் இந்த மலர்தலை உலகிலே வந்து உன்னுடைய திருப்பாதங்களை தரிசிக்கவும், திருமுக அழகை, திருமுக மண்டலத்தை தரிசித்து உன் அருள் பெறுவதற்கு திரள் நிறை அறுபதம் முரல்வன இவையோர். முரலுதல் என்றால் வண்டுகள் மொய்க்கின்ற, மொய் என்று மொய்க்கின்ற முரலுதல். அவனுடைய திருவடி எப்படி இருக்கிறது? உன்னுடைய திரள் நிறை அறுபதம் முரல்வன இவையோர் கூட்டமாகவும் தனித்தனியாகவும் வந்து அடியார்கள் சேர்வது போல வண்டுகளெல்லாம் உன்னுடைய
முகத்தாமரையில் வந்து மொய்ப்பது போல அடியார்கள் திரண்டிருக்கிறோம். அந்த வகையில் திருப்பெருந்துறை மன்னா சிவபெருமானே, அப்படி அருள்நிதி தரவரும் ஆனந்தமலையே, அருள்நிதி தரவரும் ஆனந்தமலையே. எப்படி ஆனந்தமலை? ஆனந்தம் என்று சொன்னால் மகிழ்ச்சி. அவனுடைய திருவருள் தோற்றத்தை, அவனுடைய திருக்கண்களை, அவனுடைய திருவடிகளை பார்த்து பார்த்து மகிழ்ந்து அடியார்கள் பாடுகின்ற பொழுது ஆனந்த மலையாக, ஆனந்தமே ஒரு மலையாக, மலை என்று சொன்னால் உயர்வும் அளக்கலாக அளவும் உயரமும் அதனுடைய வற்றாத தன்மையும் தோன்றும், வற்றாத வளமும் தோன்றும். அதுபோல இறைவன் என்ற ஆனந்த மலையிலிருந்து நாம் எண்ணறிய அருள் வளங்களை பெறலாம் என்பதனாலே அருள் நிதி தரவரும் ஆனந்த மலையே, மலையே அருளாக அன்பினின்புடியில் அகப்படும் மலையே என்று வள்ளலார் பாடுவார். அப்படி அன்பு என்ற எங்களுடைய பக்தியாகிய, எங்களுடைய அன்பாகிய, எங்களுடைய நேசமாகிய அந்த பக்தியிலே நீ மகிழ்ந்து எங்களுக்கு அருள் கொடுக்க வருகிறாய். எப்படி வருகிறாய்? அருள் நிதி தரவரும் ஆனந்த மலையே. பதுமநிதி, சங்கநிதி என்று சொல்லக்கூடிய நிதிகளெல்லாம் குபேரனுடையது. ஆனால் இறைவனாகிய நீ, பரிபூரணனாக இருக்கின்ற நீ எங்களுக்கு அருள்நிதி தர வருகிறாய். அந்த காலமுண்டாகவே காதல் செய்து உமின் மூலபண்டாரம் வழங்குகின்றான் வந்து முந்துமினே என்று மாணிக்கவாசகர் என்னுடைய இடத்திலே சொல்வது போல அருள் நிதி தரவரும் ஆனந்த மலையே என்று மாணிக்கவாசகர் இறைவனை அருள் நிதியாக, மலையாக உருவகிக்கின்றார். அந்த வகையிலே இன்ப மலையாகவும், மகிழ் மலையாகவும், கைலை மலையாகவும், அவனுடைய முகில் தமிழ் மலையே போல முக்கண்ணன் அமர்ந்த கைலை மலை இருப்பது போலவும், திக்கட்டும் அருள்பிறப்பும் ஆனந்த மலையாகவும் அவனுடைய திருவடி இருப்பதனாலே கோகழி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்க என்று சிவபுராணத்தில் பாடுவார். அப்படி நெஞ்சத்து இருள் அகல வாழ்வீசி இன்பமறு முத்தி தருவதற்கு அருளும் மலை சிவபெருமானாகிய ஆத்மநாதராகிய உன்னிடத்திலே இருக்கிறது. ஐயா, எங்களுக்காக நீ எழுந்தருள வேண்டும், எழுந்தருளி எங்களுடைய வாழ்விலே ஒளியேற்ற வேண்டும். அலைகடலே பள்ளி எழுந்தருளாயே, அலைகடலே பள்ளி எழுந்தருளாயே என்று பாடுவது போல பெருமானுடைய திருவருள் அலைகடலாகவும், அலைகடலில் இருக்கின்ற அமுதமாகவும், மலையாகவும், அருள்நிதி தரவரும் மலையாகவும் இருந்து நமனோர்க்கெல்லாம் அவனுடைய திருவருள் நம்முடைய உள்ளத்திலே நிறைந்து நிறைந்து அவனுடைய அவனருளாலே அவன்தாள் வணங்கி என்று சொல்வது போல நம்முடைய நெஞ்சத்திலே நிறைகின்ற பக்தி செழுமையான இந்த பாடலை நமக்கு நிறைவாக தந்திருக்கிறார் மாணிக்க வாசகர். நாளையும் சிந்திப்போம்.